நீங்கள் என்னில் சமாதானம் அடையும்படிக்கு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் வரும். ஆனால் இதயத்தை எடுத்துக்கொள். நான் உலகத்தை வென்றுவிட்டேன். பரிசுத்த யோவான் அத்தியாயம் 16:33. பரலோகத்திலுள்ள அன்பான பிதாவே, உலகில் நாம் பயத்தால் நிறைந்திருக்கிறோம், உன்னில் எங்களுக்கு அமைதி இருக்கிறது. உமது ஆவியானவர் உமது பரலோக இராஜ்யத்தின் மகிழ்ச்சியையும் உமது சேவையில் வாழ்வதற்கான பலத்தையும் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். வலியால் அவதிப்படுபவர்களை நினைவில் வையுங்கள், அவர்கள் இன்னும் பயம் மற்றும் துயரத்தின் பாதையில் நடக்க உதவுங்கள். உமது நாமத்தின் மகிமைக்காக அவர்களுக்கு உதவி செய்வாயாக. உமது மகத்தான நற்குணத்தினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் எதை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலும் எதிர்பார்ப்பிலும் நாங்கள் ஒன்றுபடுவோம். ஆமென். அருள் நிறை மரியே வாழ்க. இறைவனின் தாயே, எங்களுக்காக எப்பொழுதும் உமது மகனிடம் பரிந்து பேசி, தாங்க முடியாத கவலைகள், கண்ணீர் நிறைந்த தருணங்கள் எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றும். கடந்த சில மாதங்களாக செய்வது அறியாமல் கலக்கத்தில் வாழ்கிறேன். என்னை வழிநடத்தும் தாயே, புகழும் நன்றியும் என்றென்றும் உமக்கே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.